இதனால வாலிபர் ஆராதனைக்கு ஒரு நல்ல ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க, அப்படித்தானே? இளவயது நுகம். இளவயது நுகம். எப்போவுமே வாலிபர் ஆராதனை அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்க வேண்டிய காலம், அப்படிதானே? இல்லையா? இளவயது நுகனோட எல்லாருமே ரொம்ப சோகமாக இருக்காதீங்க, கொஞ்சம் சிரிங்களேன். நுகத்தை கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் சிரிங்க. சரி, அவங்க பக்கத்தில் உங்களை பார்த்து சிரிங்க, கொஞ்சம் சந்தோஷமாக இருங்க. சொல்லுங்கள், பக்கத்தில் உங்கள் கையை பிடிச்சி சந்தோஷமாக இருங்க சொல்லுங்கள். எல்லாரும், வாலிப பிள்ளைங்க மாத்திரம் இல்லை, எல்லாருமே சொல்லுங்கள், உங்கள் பக்கத்தில் உங்கள் கையை பிடிச்சி சந்தோஷமாக இருங்க, கொஞ்சம் சிரிங்க. ஏன்னா நம்முடைய நுகத்தை அவர் என்ன செஞ்சார்? ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. என்ன செய்தி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருந்தேன். அந்த செய்தியை சபை குருவானவர் ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் என்ன செஞ்சுட்டாங்க, சொல்லி முடிச்சிட்டாங்க. நாங்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம், என்ன செய்தி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தனோ அந்த செய்தியை உபதேசியாரை என்ன செஞ்சாச்சு, கொடுத்தாச்சு. இனி என்ன செய்தி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் யோசித்து கொடுத்தேன். இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார், அப்படிதானே? வேத வசனம் சொல்லுகிறது, புலம்பல் 3வது அதிகாரம் 27வது வசனம், தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. பக்கத்தில் உங்கள் கையை பிடிச்சு சொல்லுங்க, வாலிப பிள்ளைங்க எல்லாருமே கொஞ்சம் எதுவும் நினச்சிக்காதீங்க. பக்கத்தில் உங்க எல்லாருமே உங்கள் ஊருக்காரங்க தானே, கையை கொடுங்க, தைரியமாக கொடுங்க. இளம் வயதில் நம்ம எல்லாருமே இளம் வயது தான், பின்னாடி இருக்க பாட்டிமார் எல்லாரும் சேர்ந்து இளம் வயதில் நுகத்தை சுமக்கிறது நல்லது. நல்லது, அழுத்தி சொல்லுங்க, நல்லது. ஹல்லேலூயா. நான் ஸ்கூல் படிக்கிறப்போ, நான் +1 படிக்கிறப்போ எனக்கு ஆண்டவருக்கும் இடையில ஒரு கனெக்ஷன் வந்துச்சு. சரியா? நான் பிரேயர் செல் என்னை கூப்பிட்டு போனாங்க, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். நாட்கள் நல்லா தான் ஓடிச்சு. ஆனால் நான் கல்லூரிக்கு போன உடனே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, இந்த வயசில் சந்தோஷமாக இல்லாமல், ஏன்னா நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் போகிறப்ப என்னென்னா என் பைக்கில் ஒரு பைபிள் இருக்கும், எங்கேயாவது ஒரு மூலையில் உட்காந்து என்ன செய்வேன்னா பைபிளை வாசிச்சுக்கிட்டே இருப்பேன். எதுவும் பையன் கூட படிக்கிற பசங்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா சில தவறுகள் பண்ணுவாங்க. அப்போ நான் என்ன செய்வேன்னா, ஐயோ அதெல்லாம் நான் என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஓடி ஓடி ஒதுங்கினேன். செகண்ட் இயர் வந்துச்சு, இன்னும் நான் அப்படி தான் இருந்தேன். ஆனால் என் கூட படிக்கிற பையங்கள்லாம் சொன்னாங்க, டேய் இந்த வயசில் அனுபவிக்காமல், சொல்லுங்கள் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க தானே, இந்த வயசில் அனுபவிக்காமல் எந்த வயசில் அனுபவிக்க போகிறீங்க? இந்த வாலிப வயசில் இந்த உலகம் 2 விதமான காரியம் ஒன்று வைக்கி. ஒன்று ஆண்டவருக்காக நுகத்தை சுமக்கிறது, இன்னொன்று இந்த உலகத்தோட நுகத்தை சுமக்கிறது. இந்த உலகம் எப்போவுமே என்ன சொல்லும் அப்படின்னா, இந்த வயசில் அனுபவிக்காமல், சொல்லுங்கள் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா சொல்லலையா? சொல்லலையா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லவங்கன்னு நினைக்கிறேன். இந்த வயசில் அனுபவிக்காமல் எந்த வயசில் அனுபவிக்க? இந்த வயசில் நம்ம மொபைல் வாங்காமல், இந்த வயசில் நம்ம சேட் பண்ணாமல், இந்த வயசில் நம்ம கடலை போடாமல், இந்த வயசில் நம்ம பாவம் பண்ணாமல், இந்த வயசில் நம்ம தண்ணி அடிக்காமல், இந்த வயசில் நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் எந்த வயசில் செய்ய அப்படின்னு சொல்லி இந்த உலகம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். ஆனால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, இளம் வயதில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. ஏன்ட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் சொன்னாங்க, இந்த வயசில் நீ அனுபவிக்காமல் எந்த வயசில் அனுபவிக்க போகிற அப்படின்னாங்க. நமக்கும் எவ்வளோ நாள் தான் இந்த பைபிளை தூக்கிக்கிட்டே என்ன செய்கிறது, அப்படிதானே? எல்லாரும் பாவம் பண்ணுறப்ப நம்ம மட்டும் பாவம் பண்ணாமல் இருந்தால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? இப்போ சொன்னால் பூமரங்கள்னு என்ன செஞ்சுருவோம், ஈஸியாக சொல்லி முடிச்சிருவோம். நான் காலேஜ் படிக்கிறப்போ மொக்கன்பாங்க, ஏதாவது ஒரு வார்த்தை என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. எனக்கும் ஆசை வந்துச்சு, இந்த உலகத்தின்படி நம்ம வாழ்ந்தா என்ன, எல்லாரும் அனுபவிக்கிற மாதிரி நானும் இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி நானும் உலகத்தின்படி என்ன செய்ய ஆரம்பித்தேன், வாழ ஆரம்பித்தேன். எல்லா தப்பும் பண்ணுவேன். ஆனால் எங்கள் வீட்டில் நான் நல்ல பையன். எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் நல்ல பையன். அண்ணா உங்களுக்கு டவுட்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்த ஜான் ரமேஷ் அண்ணா இந்த சர்ச்சில் தான் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க, கேட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் நான் நல்ல பையன், ஆனால் எல்லா தப்பும் நான் பண்ணுவேன். உள்ளுக்குள்ளே ஃபோனில் சேட்டிங், ஏன்னா அப்போல்லாம் மொபைல் ஃபோன் வந்த புதுசு. சேட்டிங்கில் இப்போ வாட்ஸ்அப் இருக்குது, அப்போ வாட்ஸ்அப்லாம் கிடையாது. ஆர்குட் இருக்கும், ஃபேஸ்புக் இருக்கும், இன்னும் ஹேங் அவுட்னு ஒன்று உண்டு மெசேஞ்சரில். இப்படிலாம் சொல்லி எதுலெல்லாம் மெசேஜ் அனுப்ப முடியுமோ எல்லாத்துலையும் என்ன செய்வேன், மெசேஜ் அனுப்பி பிள்ளைங்க கிட்ட பேசுறது இப்படின்னு சொல்லி நிறைய பாவத்தை என்ன செஞ்சுக்கிட்டே இருந்தேன்.
ஆனால் இன்னைக்கு நான் ஃபீல் பண்ணுறேன், அந்த வயசை நான் என்ன செஞ்சிட்டேன், வேஸ்ட் பண்ணிட்டேன். அந்த வயசில் நான் ஒருவேளை ஏசப்பாக்காக நின்றுருந்தேன் அப்படின்னா, இந்த 2024 நம்ம திருநெல்வேலி திருமண்டல வாலிபரைக்கிய சங்க கேம்ப் ஒன்று குற்றாலத்தில் நடந்துச்சு. அப்போ ஒரு சின்ன பையன்தான் செய்திக்கு வந்திருந்தான். அவனுக்கு என்னை விட ஒரு 5 வயசு கம்மி. அவன் செய்தி கொடுக்குறான். செய்தி கொடுக்குறப்போ நான் பின்னாடி இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். நாங்கள் நாடகம் நடிக்கேன், ஆக்ஷன் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன். எனக்கு அழுகையாக வருது. ஏசப்பா, நான் அந்த டிடிஒய் ஊழியத்தில் 16 வருஷமாக வாலண்டியராகவே ஓடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு சில காரியங்கள் கஷ்டமாக இருக்கு ஆண்டவரே. நான் என் வாலிபத்தை நான் இப்படி கொடுக்காமல் விட்டுட்டேனே, என் வாலிபத்தை நான் உமக்காக வாழாமல் விட்டுட்டேனேன்னு சொல்லி பின்னாடி நின்று அழுதுகிட்டே இருந்தேன். நீங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற வாய்ப்பை நீங்கள் இழந்துட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்க மேல வைக்கிற நுகத்தை சுமப்பதற்கு, ஆண்டவர் உங்க மேல வைக்கிற பாரத்தை சுமப்பதற்கு நீங்க கவலைப்படுவீங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு, பரிசுத்தமா வாழ்றது எனக்கு கஷ்டமா இருக்கு, வேதாகமத்தை வாசிக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு, ஜெபிக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு, வாலிபர் கூடுகைக்கு போறது எனக்கு கஷ்டமா இருக்கு, ஆலயத்துக்கு இந்த வயசுல நான் போறது எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க அப்படின்னா, ஒரு நாள் என்ன மாதிரி நீங்களும் நின்று என்ன செய்வீங்க, அழுவீங்க. ஆனால் உங்கள் அம்மா அப்பாட்ட கேட்டு பாருங்க, அவங்க வாலிப நாட்களில் எவ்வளோ காரியத்தை ஆண்டவருக்காக செய்கிறதெல்லாம் இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு உலகம் நம்ம மேலே ஒரு சில காரியத்தை திணிக்கி, நம்முடைய அப்பா அம்மா நமக்கு மேலே சில பட்டனை வைக்கிறாங்க, சில ஆசைகளை வைக்கிறாங்க, சில விருப்பங்களை வைக்கிறாங்க. ஆனால் அதை காட்டிலும் முக்கியமான ஒன்றை நீங்கள் இந்த வாலிப வயசில் சுமக்கணும். அது என்ன அப்படின்னா, தேவனுடைய திட்டத்தையும், தேவன் என்ன நோக்கத்திற்காக உங்களை தெரிந்தெடுத்தார் அப்படிங்கிற காரியத்தையும் இந்த வாலிப வயசில் நீங்கள் தெரிந்து கொள்ளணும். அப்படிதானே? பைபிளில் முன்னாடி பின்னாடி நீங்கள் பெரட்டி வாசிச்சு பாருங்களேன். எங்கேயுமே ஒரு வயதான நபர்கள், வயதான வயசுல உங்க காலமோன கடைசியில் நீங்கள் கர்த்தரை நினைங்கள் சொல்லி வேதம் சொல்லுதா? சொல்லுதா? சொல்லுங்க, கொஞ்சம் பேசுங்க சரியா. கடைசி காலத்துல இயேசுவை நினைச்சா போதும் சொல்லி வேதம் சொல்லுதா? இல்ல. சின்ன பையனா இருக்கும் போதே இயேசப்பா பிடிச்சுக்கோன்னு சொல்லி வேதம் சொல்லுதா? சின்ன பிள்ளையா இருக்கிறப்பவுமே நீ இயேசப்பா பிடிச்சுக்கோ அப்படின்னு பைபிள் சொல்லுதா? பைபிள்ல என்ன வசனம் இருக்கு? வாலிப பிராயத்துல உன் சிருஷ்டிகரை நினை. ஏன்னா நீங்க இந்த வாசிக்க கேட்ட வசனத்துக்கு 28வது வசனத்தை வாசிங்க. புலம்பல் 3வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனம். நீங்க இந்த நுகத்தை யாரு நம்ம மேல வைக்கணும் அப்படின்னா, கர்த்தர் தான் என்ன செய்யணும், வைக்கணும். ஆண்டவர் இந்த வாலிப வயசுல நான் கர்த்தரை நினைக்கிறப்போ அவர் தான் என் மேல என்ன செய்யணும், நுகத்தை வைக்கணும். இந்த உலகம் கொடுக்கிற நுகத்தை சுமக்கிறது ரொம்ப ஈஸிங்க. அந்த உலகம் கொடுக்கிற காரியங்கள், உங்க அம்மா அப்பா ஆசைப்படுவாங்க நீங்க நல்லா படிக்கணும், உங்க அம்மா அப்பா ஆசைப்படுவாங்க நீங்க ஒரு நல்ல வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும். நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க தேவ திட்டத்தையும் ஆண்டவர் உங்களை குறித்து வச்சிருக்கிற நோக்கத்திற்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்க அம்மா அப்பா காட்டுறதை காட்டிலும் உங்களை அதிகமா என்ன செய்வாரு, ஆசீர்வதிப்பார். உங்க அம்மா அப்பா விரும்புறதை காட்டிலும் ஆண்டவர் உங்களை அதிகமா என்ன செய்வாரு, ஆசீர்வதிப்பார், அதிகமா உங்களை மேன்மைப்படுத்துவார், அதிகமா உங்களை பயன்படுத்துவார். இந்த உலகம் உங்களை சின்ன ஒரு விஷயமா தான், உங்க அம்மா அப்பா பார்க்குறவங்க கரிசனை எல்லாம் சிறுசா தெரியும். ஆனா தேவன் உங்க மேல வச்சிருக்கிற திட்டம் அது பெருசு. அப்போ இந்த வாலிப வயசுல எதை நாம சுமக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் என் மேல வைக்கிற பாரத்தை என்ன செய்யணும் சொல்லுங்க, ஆண்டவர் என் மேல வைக்கிற பாரத்தை சுமக்கணும். நான் வேதாகமத்திலிருந்து ஒரு 3 வாலிபர்களை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். கர்த்தர் பேசுவான்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரானாலும் என்ன செஞ்சுக்கோங்க, பொறுத்துக்கோங்க சரியா. வேதாகமத்தில் யோசேப்பை குறித்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், அப்படிதானே? வேதாகமத்தில் யோசேப்பை குறித்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். யோசேப்புக்கு அவருடைய சின்ன வயசுலயே ஆண்டவர் அவருக்கு ஒரு தரிசனத்தையும் திட்டத்தையும் கொடுத்துட்டாரு. என்ன, யோசேப்பை நீ வளர்ந்து பெரியவனான பிறகு உங்க அப்பா அம்மா சகோதரர்கள் எல்லாருமே ஒன்று என்ன செய்வாங்க, பணிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி இந்த வாக்கு தத்தத்தை, அந்த தரிசனத்தை யோசேப்பு உறுதியா என்ன செஞ்சான், பற்றி கொண்டான். அதற்காக அவர் சந்தித்த பாடுகள் அதிகம், உபத்திரவம் அதிகம். நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க, அந்த வாலிப வயசுல ஏசப்பாவுக்காக வாழணும் அப்படின்னா உபத்திரம் வரும், பாடுகள் வரும், நிந்த வரும். இந்த நுகம் ஆண்டவர் வைப்பார். நீங்க மாட்டு வண்டிலாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னா, இப்போ இருக்கிறவங்க நிறைய பேர் மாட்டு வண்டி பார்க்க வாய்ப்பு இல்லை. இந்த மாட்டு வண்டி பார்த்தீங்கன்னா மாட்டு மேலே என்ன செய்வாங்கன்னா ஒரு நுகத்தை வைப்பாங்க. மாட்டு வண்டி பார்த்துருக்கீங்களா? மாட்டு வண்டி பார்த்துருக்கீங்க தானே? மாட்டு கழுத்தில் ஒரு நுகத்தை வைப்பாங்க.
மாட்டு கழுத்துல நுகத்தை வச்சுட்டு பின்னாடி என்னத்தை வைப்பாங்க? பாரத்தை வைப்பாங்க. வெயிட் என்ன செய்வாங்க? வைப்பாங்க. அந்த மாடு என்ன செய்யணும்? அதுக்கு இழுத்துட்டு போகணும். அப்போ ஆண்டவர் நம்ம மேல ஒரு நுகத்தை வைக்கிறார் அப்படின்னா நம்மளை குறித்து ஒரு தரிசனத்தையும் திட்டத்தையும் சேர்த்தே தான் என்ன செய்யறாரு? வைக்கிறார். உங்களை ஆண்டவர் கஷ்டமான பாதையில் வழி நடத்துறார். அந்த வாலிப வயசுல நான் வந்து எல்லார் மத்தியிலையும் வாழ்றது கஷ்டம், எல்லாரும் பாவம் பண்றப்போ நான் மட்டும் பரிசுத்தமா இருக்கிறது கஷ்டம். எல்லாருமே நம்ம அப்பதான் பைபிள் எடுத்து வாசிச்சிருப்போம், ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். வீட்டில் சொல்லுவாங்க, நீலாம் எதுக்கு பைபிள் எடுத்து சொல்லியிருக்காங்களா? எங்கள் வீட்டிலாம் சொல்லியிருக்காங்க. சரியா? நீலாம் பைபிள் எடுத்து எதுக்கு வாசிக்க, நீலாம் எதுக்கு ஜெபம் பண்ற? நம்மளே அப்பந்தான் தத்தி தவறி ஏசப்பா என் வாழ்க்கையை மாத்திருங்கன்னு சொல்லி ஏசப்பா பாதத்தில் போய் உட்கார்ந்துருப்போம். அப்பந்தான் நம்ம வீட்டில் சொல்லுவாங்க, நீலாம் எதுக்கு பைபிள் வாசிக்க, நீலாம் எதுக்கு ஜெபம் பண்ற, நீலாம் எதுக்கு ஊழியத்துக்கு போற, நீலாம் எதுக்கு யூத் மீட்டிங் போற அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. உடனே நம்ம அன்னைக்கு கோவத்தில் உணர்ச்சி வசப்பட்டு மூடி தூர போடுற பைபிளை அடுத்த யூத் மீட்டிங்கில் நம்ம மனம் திரும்பின பிறகு என்ன செய்வோம்? தேடி வாசிப்போம். அப்படிதானே? அப்படிதானே இல்லையா? நான் ரெகுலர் எங்கள் அம்மா என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நாளாக ஆண்டவருக்காக நின்று அப்படின்னா சந்தோஷம். ஆனால் அநேக வேளையில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஏசப்பாவுக்காக வாழ்கிற அந்த வாழ்க்கை கடினமாக இருக்குன்னு சொல்லி ஈஸியில் அதை என்ன செஞ்சிருந்தோம்? விட்டுட்டு போயிருந்தோம். ஆனால் யோசேப்புக்கு அவன் மேலே ஒரு தரிசனம் வைக்கப்பட்டிருந்தது. ஏன்னா யோசேப்பை குறித்து தேவன் ஒரு திட்டம் வச்சிருந்தாரு. அது யோசேப்புக்கு கூட என்ன செய்யாது? தெரியாது. யோசேப்பு யோசிச்சிருப்பாரா ஆண்டவர் என்ன பார்வோனுக்கு தகப்பனாய் மாற்றுவார்னு சொல்லி? யோசிக்கலை. பார்வோனுக்கும் மேலே எனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுப்பாருன்னு சொல்லி யோசிப்பு யோசிச்சிருப்பாரா? யோசிக்கலை. ஆனால் அவனுக்கு தெரியும் ஆண்டவர் என்ன குறித்து ஏதோ ஒரு நோக்கமும் திட்டமும் வச்சிருக்கிறதுனால தான் எங்கள் அண்ணன்மார் என்ன செய்கிறாங்க? என்னை குழியில் தூக்கி போடுறாங்க. நான் வேலைக்கு போகிற இடத்துல என்னுடைய எஜமானுடைய மனைவாட்டி என்கிட்ட தப்பாக நினைக்க ட்ரை பண்ணுறாங்க. சிறைச்சாலையில் எனக்கு எத்தனையோ பாடுகள் இருந்தாலும் நான் கிறிஸ்துவுக்காக வாழுவேன்னு சொல்லி அவன் எல்லா உபத்திரவத்தையும் எல்லா காரியத்தையும் அவன் சகித்து கொண்டான். காரணம் அவனுக்கு தெரியும் தேவன் என்ன குறித்து ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பிமார், வாலிப தங்கச்சிமார், உங்கள் ஒவ்வொருத்தரை குறித்தும் தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. உங்க ஒவ்வொருத்தர் குறித்து ஆண்டவர் ஒரு தரிசனம் வச்சிருக்கிறாரு. நீங்க படிக்க வேண்டிய இடத்துல, நீங்க வேலை பார்க்குற இடத்துல ஆண்டவர் உங்களை தான் நம்பி இருக்கிறார். ஆண்டவர் உங்களை தான் நம்பி இருக்கிறார். ஆண்டவர் நம்ம கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்படிதானே? என்ன பொறுப்பு சொல்லுங்க? ஆண்டவர் நம்ம கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. என்ன பொறுப்பு சொல்லுங்க? ஏசப்பா பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறப்போ சொல்றாரு, நான் எப்படி போகணும் அப்படியே திரும்பி வருவேன். நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் உலகம் எங்கும் போய் இந்த நற்செய்தியை அறிவிக்கணும். இந்த நற்செய்தியை அறிவிக்கணும் அப்படின்னா நான் என்ன பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும். இந்த நற்செய்தி அறிவிக்கணும் அப்படின்னா நான் ஆண்டவருடைய வசனத்தில் தியானமாக, வசனம் தெரியாமல் நம்ம யாருக்காவது சுவிசேஷம் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. வசனம் தெரியாமல் யாருக்காவது நீங்கள் சுவிசேஷம் சொல்ல முடியுமா? முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை இல்லாமல் நீங்கள் யார்ட்டையும் பேச முடியாது. சாட்சியுள்ள வாழ்க்கை இல்லாமல் நீங்கள் யார்ட்டையும் போய் சொல்லவும் முடியாது. நானே தண்ணி அடிச்சுட்டு யார்ட்டையா தண்ணி அடிக்கிறவன்ட்ட போய் நீ தண்ணி அடிக்காதான்னு சொன்ன என்ன சொல்லுவான்? என்ன சொல்லுவான்? நானே தண்ணி அடிச்சுட்டு, நானே சிகரெட் பிடிச்சிட்டு, நானே பாவம் பண்ணிட்டு ஒருத்தனை போய் எப்பா பாவம் பண்ணாத ஏசப்பா வரப்போறான்னு சொன்னா அவன் என்ன செய்வான்? நம்மளை பார்த்து சிரிப்பான். இதப்பா இதை சொல்றதுக்கெல்லாம் உனக்கு ஃபஸ்ட்டு தகுதி இருக்கான்னு சொல்லி என்ன செய்வான்? கேட்பான். அப்படிதானே? என்கிட்டலாம் கேட்டாங்க. ஏன்னா நான் வந்து அரைகுறை ஆள். இங்கே 14 நாள் ஓடுவேன். சொல்லுங்களேன். அப்படி தான் இருந்தேன். இங்கே 14 நாள் ஓடுவேன், அங்கே 14 நாள் ஓடுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தா நான் ஒரு மாதிரி இருப்பேன். இந்த உலகத்து கூட இந்த ஊழியக்காரங்க இவங்க கூடலாம் வந்துட்டா நான் ஒரு மாதிரி என்ன செஞ்சுக்கிடுவேன்? மாறிக்கிடுவேன். அப்பப்போ மாறுற பச்சோந்தி மாதிரி தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஏசப்பாவுக்காக நான் வாழணும் அப்படின்னா சில காரியங்களை விட வேண்டியது இருந்துச்சு. என் நண்பர்களை நான் அவுத்து விட வேண்டியிருந்துச்சு. சில நுகம் எனக்கு நண்பர்களை நான் கட் பண்ண வேண்டியிருந்துச்சு. எனக்கு தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண வேண்டியது, தேவையில்லாத உறவுகளை உதறி தள்ள வேண்டியது, தேவையில்லாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் உதறி தள்ள வேண்டியது. யோசேப்புக்கு தெரியும் இவங்க எல்லாரும் தூக்கி போட்டாலும் பரவாயில்ல, தேவ தரிசனம் என் மேலே என்ன செய்யப்பட்டிருக்கு? வைக்கப்பட்டிருக்கு. என்ன குறித்து ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு, என்ன குறித்து ஆண்டவர் ஒரு நோக்கம் வச்சிருக்காரு. இங்கே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தரை குறித்து ஆண்டவர் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு. அதை நீங்கள் தேவனுக்காக செயல்படுத்துவதற்கு ஓடுவீங்க அப்படின்னா அந்த பாதை உங்களுக்கு கடினமாக இருக்கும். நோக்கம்னா ஈஸியாவாக இருக்கும். காலத்தில் உங்களுக்கு எங்கள் தாத்தா அடிக்கடி ஒரு கதை சொல்லுவார். எங்கள் பாட்டி ஏதாவது செயின் கேட்டாங்கன்னா எங்கள் தாத்தா சொல்லுவார், அமெரிக்காவெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா யாராவது இப்படி செயினுக்கு ஆசைப்பட்டால் ஒரு 50 கிலோ செயினை வாங்கி கழுத்தில் என்ன செஞ்சுருவாங்க? மாட்டி விட்டுருவாங்க.
ஒரு வாரம் அந்த கழுத்தை இப்படியே மாட்டிக்கிட்டே நடந்தோம் அப்படின்னா வெயிட்டு தாங்க முடியாமல் அவங்களே என்ன செஞ்சிருவாங்க, கலத்தி வச்சிருவாங்க. அதுக்கடுத்து அந்த பெண்களுக்கு நகை ஆசையே என்ன செய்யாது, வராது. உனக்கும் நான் அதே மாதிரி என்ன செஞ்சிருவேன், பண்ணிடுவேன் அப்படின்னு எங்கள் தாத்தா எங்கள் பாட்டிட்டு என்ன செஞ்சுருக்காரு, சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி இந்த பாரம் என்ன செய்யும் அப்படின்னா அது வெயிட்டாக தான் இருக்கும், பாரமான ஒன்று தான். தாவீதை குறித்து ஆண்டவர் ஒரு தரிசனம் வச்சிருந்தார். தாவீது ஆண்டவர் ராஜாவை என்ன செஞ்சிருந்தாரு, அபிஷேகம் பண்ணியிருந்தார். தாவீதை ஆண்டவர் ராஜாவை அபிஷேகம் பண்ணியிருந்தார். தாவீதை குறித்து ஒரு திட்டம் வச்சிருந்தார். தாவீது சொல்றாரு சங்கீதம் 119:71, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். ஏன் ஆண்டவர் என்ன அந்த கடினமான பாதையில நடத்துறாரு அப்படின்னா, எல்லாரும் பாவம் பண்றப்போ நான் மட்டும் ஏன் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னா, நீங்க படுங்க, அது நல்லது. ஏன்னா அதனால தேவனுடைய பிரமாணங்களை நாம் என்ன செய்ய முடியுமா, கற்றுக்கொள்ள முடியுமா. ஆண்டவர் நமக்கு மேல வச்சிருக்கிற தரிசனத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க உபத்திரவப்பட்டுதான் ஆகணும், பாடுகள் பட்டுதான் ஆகணும், சில காரியங்களை சகித்துதான் ஆகணும், சில உறவுகளை விட்டுதான் ஆகணும். ஆனா நான் விடுறேன் அப்படின்னா அது எனக்கு நல்லது. ஏன்னா அதனால யாருடைய பிரமாணத்தை நான் கற்றுக்கொள்ள முடியும், தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ள முடியும். தாவீதுக்கு தெரியும் என் மேல ஒரு அபிஷேகம் இருக்கு, என்ன குறித்து ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கிறாரு, அதனால அதை தாவீது ஏற்றுக்கொள்றாரு. இப்போ ஆல்ரெடி இருக்கிற ராஜா சவுல் ராஜா என்ன செய்யறாருன்னா தாவீதை கொல்லுவதற்கு முயற்சி பண்றாரு, பயந்து ஓடுறாரு. பயந்து ஓடுறப்பல அவர் என்ன நினைச்சிருப்பாரு, டே என்னதான்டா அடுத்த ராஜாவை யார் அபிஷேகம் பண்ணியிருக்கா, சாமுவேல் அபிஷேகம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி டைரக்டா போய் எதிர்த்து நின்றுட்டாரா, இல்லை, அப்படிதானே, அவர் செய்யலை. ஏன்னா அவருக்கு தெரியும் தேவன் நம்ம மேலே வச்சிருக்கிற நுகத்தை அவர் என்ன செய்வார், நிறைவேற்றி முடிப்பார், என்னை கொண்டு போய் சேர்ப்பார். அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த பாடுகள் நல்லது, இந்த உபத்திரவம் நல்லது, இந்த நான் போகிற இந்த கடினமான பாதை எனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி தாவீது நினைச்சார். ஏன்னா அதில் நான் தேவனுடைய பிரமாணங்களை என்ன செய்கிறேன், கற்றுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரப்போ இயேசுவுக்கு தெரியும் தான் சிலுவையில மரித்து உயிரோட எழுந்து தேவகுமாரனாய் தேவனுக்கு வலது பார்சத்தில் அமர போறார், எல்லாருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்பாக மடங்கும், எல்லா காரியமும் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். இருந்தாலும் அவர் சில காரியங்களை ஏற்றுக்கொண்டார். அவரை செவுட்டில் அடிக்கிறப்ப ஏற்றுக்கொண்டார், அப்படிதானே. ஏசப்பாவை செவுட்டில் அறிஞ்சாங்க தானே, காரி துப்புனாங்க, மண்டையில கொட்டுனாங்க. அது யார், அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். அவரே இந்த உலகத்தில் வந்து நமக்காக சில காரியங்களை கற்றுக் கொடுத்துருக்காரு. நம்ம இப்படிதான் கிறிஸ்துவுக்காக வாழ்றப்போ நிறைய எதிர்ப்புகள் வரும், நிறைய பாடுகள் வரும், நிறைய நிந்தனைகள் வரும், நிறைய உபத்திரங்கள் வரும். ஆனால் எல்லாவற்றின் மத்தியிலையும் கர்த்தர் என்ன செய்வார், நடத்துவார். இதில் நான் தேவனுடைய பிரமாணங்களை என்ன செய்ய முடியும், கற்றுக்கொள்ள முடியும். நான் வாலிப வயசில் நடக்கிறேன் அப்படின்னா, நான் சில உபத்திரவப்படுறேன் அப்படின்னா இதனால நான் கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஏசப்பாவுடைய வார்த்தைகளை நான் தியானிக்கிறப்போ என்ன சில பேர் நிந்திக்கிறாங்க, சில பேர் நம்மளை பார்த்து பழம்னு சொல்லலாம், பூமரங்கள்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. என் கூட ஏசப்பா பேசுறாரு, அவர் என்ன குறித்து ஒரு தரிசனம் வச்சிருக்கிறாரு, என் வாழ்க்கையை அவர் கொண்டு போவார்னு சொல்லி நீங்க நடக்க ஆரம்பிப்பீங்க அப்படின்னா நீங்க தேவனுடைய பிரமாணங்கள் என்ன செய்றீங்க, கற்றுக்கொள்றீங்க. தாவீது அதான் சொல்றார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். மூணாவது ஒரு வாலிபன் சிம்சோன். சிம்சோனுக்கு அவன் ரொம்ப பலவான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது, அப்படித்தானே. சிம்சோனை குறித்து நம்ம தியானிக்கிறப்பல என்ன செய்கிறோம், சிம்சோன் ரொம்ப பலசாலி. பைபிளில் நீங்கள் பார்க்குறப்போ பலசாலி அப்படின்னோட நம்ம ஞாபகத்துக்கு வர்றது யார் தான், சிம்சோன் தான். ஆனால் இந்த சிம்சோனால் ஏசப்பாவுடைய வல்லம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது, அப்படிதானே. ஆனால் அவர் கடைசி வரைக்கும் அதை உணரவே இல்லை. நிறைய வேளையில் ஆண்டவர் நம்மளை குறித்து தரிசனம் வச்சிருக்கலாம், திட்டம் வச்சிருக்கலாம், சில நோக்கங்கள் வச்சுக்கலாம். ஆனால் நான் அந்த பாடுகளை, அந்த உபத்திரவத்தை ஏற்றுக்கொண்டு அந்த நுகத்தை நான் ஏற்றுக்கொள்ள மனசா இல்லை அப்படின்னா சிம்சோனை போல கடைசி நேரத்தில் தான் நம்ம என்ன செய்ய முடியும், புரிஞ்சுக்கிட முடியும். சிம்சோன் கடைசியில் தான் புரிஞ்சுக்கிட்டான், கடைசி வரைக்கும் அவனுக்கு புரியவே இல்லை. ஆண்டவர் தாமலை வச்சிருக்கிற தரிசனம் என்ன, ஆண்டவர் என் மேலே வச்சிருக்கிற திட்டம் என்ன, ஆண்டவர் என்ன குறித்து என்ன நோக்கம் வச்சிருக்கிறார், நம்ம கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கிடவே இல்லை. அதனால அவர் இஷ்டம் போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தார். அவர் நினைச்சா ஆண்டவருக்காக யுத்தம் பண்ணுவார், அவர் நினைச்சா வேசியினுடைய வீட்டுக்கும் போவார். என்னை மாதிரி ஆள் இங்கேயும் இருப்பார், அங்கேயும் இருப்பார். அநேக வேலையில் நம்மளும் அப்படிதான் இருக்கோம்ல. சில நேரம் யூத் மீட்டிங்கும் அட்டன் பண்ணுவோம், சினிமா தேட்டருக்கு போவீங்க தானே. நம்ம ஏசப்பாவும் நமக்கு ஹீரோ, உலக பிரகாரமாக இருக்க இன்னொருத்தரும் நமக்கு யாரு, ஹீரோ வச்சிருக்கீங்க தானே. ஆளுக்கு ஒரு ஃபேவரட் ஹீரோ இருப்பார் தானே.
நம்ம ஏசப்பாவுக்கு ஒரு ஜாலரை தட்டிக்குவோம். நம்ம ஸ்கூலில் காலேஜில் ஏசப்பாவை பற்றி கேட்டால் ஏசப்பாவை என்ன செய்ய மாட்டோம், விட்டு கொடுக்க மாட்டோம். ஏன்னா நம்ம யார், கிறிஸ்தவங்க. ஏசப்பா யாராவது தப்பாக சொல்லிட்டு நமக்கு கோவம் வரும். ஆனால் அதே வேளையில் இன்னொரு மனுஷனையும் நம்ம அந்த இடத்துல என்ன செஞ்சுருக்கோம், வச்சுருக்கோம். இந்த உலக பிரகாரமான சில காரியங்களையும் நம்ம அந்த இடத்துல வச்சுருக்கோம். நமக்கு ஏசப்பா கூடவும் பேச ஆசை, உலக பிரகாரமாக பேசவும் ஆசை. நம்ம காலையில் பைபிள் எடுத்து உட்கார்ந்த உடனே நமக்கு ஃபோனில் ஒரு மெசேஜ் வந்துச்சு, அது கம்பெனி மெசேஜாக கூட தான் இருக்கலாம். ஆனால் டிங்கின்னு ஒரு சவுண்டு கேட்டால் நம்ம பைபிளை மூடிட்டு எதை தான் எடுக்கும். காலையிலே பைபிளை திறந்து உட்கார்ந்துருக்கீங்க, அப்போ ஃபோனில் ஒரு மெசேஜ், அது கம்பெனி மெசேஜ் தான், ஆனால் உங்களுக்கு காதில் சவுண்டு கேட்க ஏதோ மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னா நம்ம மனசு என்ன சொல்லும் சொல்லுங்கள், எதை எடுக்க சொல்லும்? ஃபோனை எடுக்க. ஆனால் நீங்கள் யாருடைய வார்த்தையை கேட்க உட்காந்துருக்கீங்க? ஏசப்பாவோட வார்த்தையை கேட்க உட்காந்துருக்கீங்க. அநேக வேளையில் நம்ம சிம்சோனை போல தான் இருக்கிறோம். நம்ம மேலே வச்சிருக்கிற நுகத்தை சுமக்கிறதுக்கு நமக்கு பலன் இல்லாததுனால நம்ம அதை அடிக்கடி இறக்கி வச்சுக்கிறோம். இறக்கி வச்சுட்டு தேவைப்படுறப்போ என்ன செய்வோம்னா கூட்டுக்குவோம். சிம்சோனை பாருங்க, அவனுக்கு தேவைப்படுறப்பெல்லாம் தேவ வல்லமையை கூடும். ஆண்டவரே என்ன, ஆண்டவருடைய வல்லமை இறங்கணும்னு 1000 பேரை கொல்லுவார். ஆண்டவருடைய வல்லமை இறங்கணுன்னு ஒரு கதவை முறிச்சு தூக்கிட்டு போவார். ஆண்டவருடைய வல்லமை இறந்தோன்னே சில காரியங்களை அவர் பயங்கரமாக செய்வார். ஆனால் மீதி டைம் எங்கன்னா அவர் எங்கேயோ போய் உட்காந்துக்கிடுவார். தேவையில்லாத இடத்துலலாம் போய் உட்காந்துக்கிடுவார். தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துக்கிடுவார். அநேக வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற நுகத்தை நம்ம இப்படி தான் பயன்படுத்தும். ஆண்டவர் நம்ம குறித்து ஒரு தரிசனம் வச்சிருக்கிறார் அப்படின்னா அதற்கு நேராக என்ன செய்யுங்க, ஓடுங்க. ஆண்டவர் நம்ம மேலே ஒரு நுகத்தை வச்சிருக்கிறார் அப்படின்னா அதற்கு நேராக என்ன செய்யுங்க, ஓடுங்க. அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆனால் நம்ம எல்லாத்துக்கும் பிரச்சனை என்ன அப்படின்னா, ஏசப்பாவுக்காக வாழ்கிறது தான் பிரச்சனை, அப்படிதானே? ஏசப்பாவுக்காக வாழ்றது ஈஸியா கஷ்டமா சொல்லுங்களேன்? ஈஸியா கஷ்டமா? ஏசப்பாவுக்காக வாழ்றது ஈஸியா கஷ்டமா? உங்கள் கிளாஸில் எல்லாருமே சேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கப்பா, யார் கூடயோ அவங்களுக்கு தனித்தனியாக ப்ரைவேட்டாக ஒரு ஆளை வச்சு சேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எல்லா ஃப்ரெண்ட்ஸும் உன்னை வந்து கதை சொல்கிறாங்க, எனக்கு இப்படி ஒரு ஆள் இருக்குது, எனக்கு இப்படி ஒரு ஆள் இருக்குது, என் ஆள் இது, என் ஆள் இது, என் ஆள் இதுன்னு காட்டிக்கிட்டே இருக்காங்க. நீ மட்டும் என் ஆள் யார், ஏசப்பான்னு சொன்னால் எல்லாரும் என்ன செய்வாங்க? எல்லாரும் தேட்டருக்கு போகிறாங்க, நீ மட்டும் தேட்டருக்கு போக மாட்டே அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறப்போ எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தோம். அப்போ தான் முறை நான் மட்டும் சொல்கிறேன் நான் தண்ணி அடிக்க மாட்டேன் அப்படிங்க. கேளுங்களேன், எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உட்காந்து தண்ணி அடிக்க. எங்கள் வீட்டில் சின்ன வயசுலேருந்து தண்ணி அடிக்கிறதுக்குலாம் அளவு கிடையாது. எங்கள் அண்ணன் யாருமே அடித்தது கிடையாது. நிறையா அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்களா ஏற்றுக்கொள்ளவே தெரியாது. ஆனால் யாரும் ட்ரிங்க்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் கல்லூரிக்கு போயிருக்கேன். அப்போ என் கிளாஸ்மேட்டில் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருக்கப்போ என் கூட படிக்கிற பசங்க, செகண்ட் இயர் படிக்கிற பசங்க எல்லாருமே தண்ணி அடிக்க உட்காந்துட்டாங்க சரக்கு வாங்கிட்டு வந்து. நான் மட்டும் சொல்கிறேன் நான் என்ன செய்ய மாட்டேன், சரக்கு அடிக்க மாட்டேன் அப்படின்னு. எல்லா பையனும் கேட்டாங்க, நீலாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னாங்க. என்ன கேட்டாங்கன்னா, நீலாம் ஒரு ஆம்பளை பையனா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் மட்டும் சரக்கு சரக்கு அடிக்கல அப்படின்னு எல்லா பையனும் கேட்டாங்க, நீலாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னாங்க. ஆனால் நமக்கு இது எப்படி இருக்கும்? ஹலோ, நமக்கு எப்படி இருக்கும்? எல்லாருமே தண்ணி அடிக்காங்க, ரவுண்டாக உட்காந்துருக்கோம். உடனே இவன் என்ன இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு எடுத்து வாயில் வச்சது தான் நான் குடிக்க ஆரம்பித்தேன். எங்கள் வீட்டுக்கெலாம் தெரியாது, ஆனால் நான் என்ன செய்வேன், குடிப்பேன். நான் குடிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸு கேட்டுட்டாங்க. அனைவரும் வேலை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலக பிரகாரமாக இருக்கிற மனுஷங்கள்லாம் அப்படி தான் என்ன செய்வாங்கன்னா பண்ணுவாங்க, நம்மளை ஒவ்வொரு காரியத்தையும் தூண்டி தூண்டி விடுவாங்க. இதை செஞ்சா என்ன, இதை செஞ்சா என்ன, இதை செஞ்சா என்ன. ஆனால் நான் கர்த்தருக்காக நுகத்தை சுமக்கிறது எனக்கு கஷ்டமான ஒன்று தான். நான் ஆரம்பத்தில் ஒரு காரியத்தை சொன்னாங்க, ஒரு மாட்டு வண்டியில் 2 மாடை என்ன செய்வாங்க, கட்டுவாங்க. நீங்கள் மாட்டு வண்டி பார்த்துருக்கீங்களா? மாட்டு வண்டியில் இந்த சைடு ஒரு மாடு இருக்கும், இந்த சைடு ஒரு மாடு இருக்கும். இந்த நுகத்தை பழக்குவிக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா, இளங்காளையை கூட்டு வருவாங்க. வயசான காளையெல்லாம் கூட்டு வர மாட்டாங்க, கன்றையும் கூட்டுட்டு வர மாட்டாங்க, இளங்காளையை கூட்டுட்டு வருவாங்க. இளங்காளையை கூட்டுட்டு வரப்போ இது வந்து மாட்டு வண்டியை பழக்கிறப்போ சொல்கிற கதை, சரியா? உண்மையிலே எல்லார் வீட்லேயும் பண்ணுறது. இப்போ எல்லோரும் காரில் போயிருந்தோம், இருந்தாலும் இந்த மாட்டு வண்டி கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு இது புரியணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த மாட்டு வண்டியில் அந்த சைடு ஒரு மாடு இருக்கும், இந்த சைடு ஒரு மாடு இருக்கும், அந்த சைடு ஒரு மாடு இருக்கும், இந்த சைடு ஒரு மாடு இருக்கும். இந்த இளங்காளையை கூட்டு வருவாங்க.
இளங்காளையை கூட்டு வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு சைடு கட்டுவாங்க. ஆனால் அந்த சைடு அனுபவமான ஒரு மாட்டை கட்டுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த சைடு ஒரு இளங்காளையை கட்டுவாங்க, அந்த சைடு அனுபவமான ஒரு காளையை கட்டுவாங்க. அந்த நுகத்தில் இந்த சைடு ஒரு இளங்காளையை கட்டுவாங்க, அந்த சைடு அனுபவமான ஒரு காளையை கட்டுவாங்க. இந்த அனுபவமான காளை என்ன செய்யும், இந்த இளங்காளைக்கு இந்த நுகத்தை சுமந்து நடக்கிறது கஷ்டம். இந்த இளங்காளைக்கு நுகத்தை சுமந்து நடக்கிறது கஷ்டம். எங்கே போகணும்னு தெரியாது, எப்படி வரணும் தெரியாது. இது வரைக்கும் அது சுதந்திரமாக வாழ்ந்துருக்கும். நீ சின்ன பையனாக இருக்கிறப்போ நிறைய காரியத்தை நீ சுதந்திரமாக அனுபவிச்சிருப்ப. சின்ன பையனாக இருக்கப்போ சின்ன பையனாக ஆலயத்தில் நினச்சிவாங்க, பிடிக்கணும் நீங்கள் அன்றைக்கி ஓடி வந்துடுவாங்க, போய் உட்காந்துருவாங்க. நீங்கள் இன்றைக்கி ஓடி வந்து போய் உட்கார முடியுமா? நீங்கள் இன்றைக்கி மெச்சூர் ஆகிட்டீங்க, அப்படி தானே? ஒரு சின்ன பிள்ளை அப்படின்னா ஆலயத்தில் அங்கே வரங்க 2 பிள்ளைங்க அழகாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மளால் அப்படி சிரித்து பேச முடியுமா? முடியாது. ஏன்னா நம்ம வாலிப பையங்களாயிட்டோம், நம்ம மெச்சூர்ட் ஆகிட்டோம். அப்போ இந்த இளங்காளையை கொண்டு வந்து கட்டுறப்போம். அது வரைக்கும் அது சுதந்திரமாக இருந்தது, இப்போ நுகத்தில் கட்டப்படுது. அதுக்கு எங்கே போகணும்னு தெரியாது, நடந்து பழக்கம் இல்லை, நுகத்தை சுமந்து பழக்கம் இல்லை. அதனால் அந்த சைடு ஒரு அனுபவமான ஒரு காளையை என்ன செஞ்சுருப்பாங்க, கட்டியிருப்பாங்க. இந்த அனுபவமான காளை என்ன செய்யும் அப்படின்னா, அதுக்கு சின்ன வயசுலேயே அதை பழக்க வச்சதுனால சரியான பாதையில் நடக்கும். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு இந்த இளங்காலை போய்க்கிடாது. ஆனால் இந்த காளை அந்த காளையை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னு நினச்சிக்கோங்களேன், இது போகிற பாதை அதுக்கு ஈஸியாக மாறிடும். மொதல் 2-3 நாள் கஷ்டமாக இருக்கும், மொதல் 2-3 நாள் கடினமாக இருக்கும். ஆனால் அது போக போக அந்த காளையோடு இந்த காளை இணைந்து விடும், இசைந்து செயல்பட ஆரம்பிச்சிடும். இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. என் கூட நான் யாரோடு கூட கட்டப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற ஒரு காரியம் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் யாரோடு கூட கட்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஒன்று, நான் உலக பிரகாரமான மனுஷங்க கூட கட்டப்பட்டிருக்கேன். நுகம் எல்லா இடத்துலையும் வரும். உலகத்தில் நீ வாழனாலும் உனக்கு 18 வயசுக்கு மேலே நிறைய பொறுப்புகளை தலையில் தள்ளிடுவாங்க. வீட்டு பில்லு, கரண்ட் பில்லு, வாடகை பில்லு, பொறுப்பு, சம்பாதிக்கணும், எல்லாத்தையும் தலையில் கெட்ட தான் செய்வாங்க. ஆனால் நான் அந்த சைடு யாரோடு கூட கட்டப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற ஒரு காரியம் இருக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா தம்பிமார்? புரியுதா? 2 காளை என்ன செய்வாங்க, கட்டுவாங்க. ஒரு பக்கம் அனுபவம் வாய்ந்த காளை, ஒரு பக்கம் நல்ல காளை. சில காளைகளை வந்து குப்பல்றதுக்கு மட்டுமே பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த காளை இந்த குட்டி காளை எங்கே கூட்டு போகும், குப்பை எங்கெல்லாம் கிடக்கும் அங்கே போய் நின்றும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது தானே? இந்த சைடு அனுபவம் வாய்ந்த காளை அது குப்பல்றதுக்கு மட்டும் பயன்படுத்துச்சு அப்படின்னா அது குப்பை எங்கெல்லாம் நிற்கும் அங்கெல்லாம் போய் நின்றும். சில காளையை மண்ணல்றதுக்கு பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த காளை மண் எங்கெல்லாம் நிற்கும் அங்கே போய் நின்றோம். ஆனால் உழுறதுக்கு ஒரு காளையை வச்சுருப்பாங்க, நிலத்தை உழுவதற்கு. அந்த காளை என்ன செய்யணும்னா, இந்த காளையும் அதுக்கு என்ன செய்யணும்னா பயிற்சி வைக்கும். இதே போல் தான் நாம் யாரோடு கூட கட்டப்பட்டு இருக்கோம். எனக்கு உலகத்தில் இருக்கிற நண்பர்கள், உலகத்தில் இருக்கிற செல்வம், உலகத்தின் காரியத்தோடு கூட நான் கட்டப்பட்டிருப்பேன் அப்படின்னா நான் கடைசி வரைக்கும் இந்த உலகத்தின்படியே தான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன், ஓடிக்கிட்டே இருப்பேன். அதனால தான் இயேசு சொல்கிறாரு, உங்கள் நுகத்தை ஏன் மேலே என்ன செஞ்சுருங்க, வச்சுருங்க, என்ன அந்த சைடு ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படிங்கார். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? புரியுது தானே? இயேசு அவர் சொன்னார் அப்படி தானே, நீங்கள் உலகத்தில் இருக்க பாரத்தெல்லாம் சுமக்காதீங்க, உங்கள் நுகத்தை ஏன் மேலே வச்சுருங்க. இன்னொரு பட்டனை யார் மேலே வைக்கணும், இன்னொரு பாகத்தை, ஒரு பாகம் என் மேலே இருந்துச்சுன்னா இன்னொரு பாகம் யார் மேலே இருக்கணும், இயேசுவோடு கூட நான் கட்டப்படணும். அதுவும் எப்போ, என் வாலிப பிராயத்தில் நான் கட்டப்படணும். நான் கட்டப்பட்ட பிறகு நான் அவரை ஃபாலோ பண்ணணும். ஏசப்பா அந்த உலகத்தில் வாலிப பையனாக தானே வாழ்ந்து காமிச்சார். ஏசப்பா அந்த உலகத்தில் வாலிப பையனாக தானே வாழ்ந்து காமிச்சார். ஏசப்பா எங்கேயாவது பாவம் பண்ணாருன்னு சொல்லி வேதத்தில் இருக்கா? ஏசப்பா எங்கேயாவது சைட் அடிச்சாருன்னு சொல்லி வேதத்தில் இருக்கா? இல்லை தானே. ஏசப்பா எங்கேயாவது நின்று தவறான நண்பர்களோடு கூட பேசினார்னு சொல்லி வேதத்தில் இருக்கா? இல்லை. ஏசப்பா ஒரு எதிர்பாலர்கிட்ட பேசினா கூட அவருக்குள்ள ஒரு கண்ணியம் இருந்துச்சு. அந்த கண்ணியம் உனக்கும் வேணும் அப்படின்னா நீ யாரோடு கூட கட்டப்படணும், இயேசு கிறிஸ்துவோடு கூட கட்டப்படணும். நம்ம வாலிப பிராயத்தில் நம்ம ஏசப்பாவோடு கூட கட்டப்படணும். என் வாலிப வயசு ஏசப்பாவோடு கூட கட்டப்படணும். நான் இந்த சைடு சுமக்கிறது உண்மைதான், என் மேலேயும் பாரம் இருக்கு. ஆனால் அதை யாரோட சேர்ந்து சுமக்கணும், இயேசுவோடு கூட சேர்ந்து சுமக்கிற அப்படின்னா நான் போக வேண்டிய இடத்த அவர் கரெக்டாக கொண்டு போய் சேர்ப்பார். அதனால தான் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். நான் நுகத்தை சுமக்கிறது உண்மைதான், என் மேலே வைக்கப்பட்ட நுகம் உண்மைதான். ஆனால் நான் இயேசுவோடு கூட சேர்ந்து அந்த நுகத்தை சுமப்பேன் அப்படின்னா, ஏசப்பா கூட சேர்ந்து நான் சுமக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா என் வாழ்க்கையில் அது ஈஸியாக மாறிடும்.
நான் சொன்னேன் அப்படிதானே, என் வாலிப வயசில் நான் காலேஜ் போன உடனே நிறைய பாவம் பண்ண ஆரம்பித்தேன். நிறைய பாவத்தை விடவே முடியலைங்க. நான் நினைப்பேன் இதெல்லாம் பண்ணக்கூடாது, நான் ஊழியக்காரனாக வேற இருக்கேன், நான் ஆண்டவருக்காக வாழணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். நான் ஆண்டவருக்காக வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன், ஆண்டவருக்காக பேசணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். எனக்கு ஆசையாக இருக்கும் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் முடியலை. எல்லாரும் கேட்பாங்க, என்ன +1 +2ல பார்த்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, நீ எவ்வளோ நல்ல ஜெபனோட, ஆனால் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கேட்டாங்க. நான் நினைப்பேன் என்னால் முடியவே இல்லை. நிறைய பாவத்தை விட முடியலை, நிறைய சேட்டிங்கை விட முடியலை, நிறைய நண்பர்களை விட முடியல. ஆனால் நான் பைபிள் வாசிச்சு ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட அழுவேன், ஆண்டவரே என்னால் முடியலை. நிறைய பாவத்தை என்னால் விடவே முடியலை அப்படிமே. ஏன்னா நான் நினைச்சேன் இந்த பாவத்தெல்லாம் நான் தான் விடணும் போல அப்படின்னு, இந்த காரியத்தெல்லாம் நான் தான் விடணும் போல அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொரு முறை ஜெபிக்கிறப்போ எனக்கு சினிமா பிடிக்கும், நான் சினிமாவுக்கு போகாம என்னால் இருக்க முடியல, தியேட்டருக்கு போகாமல் இருக்க முடியல. ஆனால் நான் பைபிள் வாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், என்னால் முடியலை. நான் நினைப்பேன் ஒவ்வொரு நாளும் இந்த பைபிள் வாசிக்கிறப்ப, ஏசப்பா நான் அடுத்த டைம் வாசிக்கிறப்ப அந்த பாவத்தை நான் விட்டுட்டு வந்துடணும்னு சொல்லி நினச்சேன். அடுத்த டைம் வாசிக்கிறப்போ நான் அந்த சேட்டிங் எல்லாம் கட் பண்ணிடணும்னு சொல்லி நினச்சேன். அடுத்த டைம் நான் வாசிக்கிறப்போ இந்த பாவத்தெல்லாம் பண்ணக்கூடாது, என் மொபைலில் நான் தவறான காரியத்தை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிலாம் வாசிச்சிருக்கேன். ஆனால் என்னால் ஒரு நாள் முடியலை. ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏன் ஏசப்பா நான் உங்களை தானே நம்பி இருக்கேன், உங்கள்கிட்ட தானே ஜெபம் பண்ணுறேன், உங்கள்கிட்ட தானே கேட்குறேன், ஏன் என்னால் இதெல்லாம் விட முடியலை அப்படின்னு சொன்னப்போ ஏசப்பா எனக்கு ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டாரு. தம்பி இதெல்லாம் உன் முயற்சினால ஒன்றும் முடியாது, நீ எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் பரிசுத்தமாக வாழ முடியாது, நீ எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் உன்னால முடியாது. அவர் என்கிட்ட ஒண்ணு தான் சொன்னார், நீ என்ன ஃபாலோ பண்ணு அப்படின்னார். நான் தான் உன்னை பரிசுத்தமாக்குகிற, பைபிள் அப்படித்தானே சொல்லுது, நான் உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். நான் பரிசுத்தமா வாழணும்னு நினைச்சா என்னால முடியாது, அது கஷ்டமா இருக்கும் எனக்கு. ஆனா நான் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நான் அவரை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் பைபிள் வாசிக்கிறதுனாலையோ நான் வந்து சர்ச்சுக்கு வர்றதுனால என் வாழ்க்கையெல்லாம் சட்டுன்னு உடனே மாறாது. நான் இயேசுவுக்கு சீஷனா மாறணும், நான் அவரை ஃபாலோ பண்ணணும். அப்படிதானே, என்னை பின்பற்றி வாருங்கள் தானே ஏசப்பா சொன்னார், அப்படிதானே சொன்னார். நம்ம யாரை பின்பற்றணும்? ஏசப்பாவை பின்பற்ற நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க நோகம் உங்களுக்கு லெகுவா மாறிடும். நீங்க போற பாதை, இந்த பாவத்தை இதெல்லாம் ஒரு பாவமானு சொல்ல ஆரம்பிச்சிடும். இந்த பாவத்தை விட முடியாமலையா இவ்வளவு நாள் போராடிக்கிட்டு இருந்தோம், இந்த காரியத்தை செய்ய முடியாமலையா இவ்வளவு நாள் போராடிக்கிட்டு இருந்தோம். நான் இயேசுவோடு கூட கட்டப்பட்டுட்டேன் அப்படின்னா, அவர் கூட நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற நுகம்லாம் பெருசே கிடையாது. ஏன்னா என் நுகத்தை யார் சுமக்கிறா? இயேசு சுமக்கிறார். நான் அவர் கூட ஜஸ்ட் பயணிக்கிறேன், சப்போர்ட் கொடுக்குறேன், அவ்வளோதான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் ஏசப்பா கூட நடக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா, ஏசப்பா இல்லாமல் இந்த வாலிப வயசில் நீங்கள் பரிசுத்தமாக வாழணும்னு நினச்சிங்கன்னா முடியாது. நான் வந்து என்ன சரி பண்ணிட்டு நான் ஏசப்பாக்காக வாழ்ந்துருவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா முடியாது. அதுக்காக தான் சொன்னாங்க உங்களுக்கு ஐக்கிய சங்கங்கள் வச்சுருக்காங்க, வாலிபர் ஐக்கிய சங்கம், பெண்கள் ஐக்கிய சங்கம், ஆண்கள் ஐக்கிய சங்கம், ஜெப கூடுக, இதெல்லாம் எதுக்கு தெரியுமா வச்சுருக்காங்க? நான் ஏசப்பா கூட நடக்கிறதுக்கு அவங்களாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நிறைய வீட்டில் பிள்ளைங்களை நம்ம யூத் மீட்டிங்லாம் அனுப்புறதே கிடையாது, அப்படி தானே? ஏன்னா நம்ம படிக்கிறதுக்கு உலகத்தின் காரியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். நல்லது தான், எல்லாமே தேவை தான், எதுவுமே தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது, உண்மைதான். ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்றதுக்காக மாத்திரம் நம்மளை தெரிந்தெடுக்கல, இந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்றதுக்காக மாத்திரம் நம்மளை பிரித்தெடுத்து இந்த ஆலயத்தில் ஆண்டவர் உட்கார வைக்கல. ஆண்டவர் உங்களை என்னை குறித்து ஒரு பெரிய தரிசனத்தை வச்சிருக்கிறாரு. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருவாரு, அவர் நியாயாதிபதியாய் வருவாரு. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் என்றைக்கோ செத்து மரித்து போன ஆண்டவர் அல்ல, அவர் மரித்து உயிரோடு கூட எழுந்து 3ஆம் நாள் பரலோகத்துக்கு ஏறின ஒரு ஆண்டவர். அவர் எப்படி ஏறினாரோ அப்படியே திரும்பி வருவார்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் வருகையில நீங்களும் நானும் அவரை சந்திக்க ஆயத்தமா இருக்கணும். அதற்காக தான் நமக்கு இந்த சபை, அதற்காகத்தான் ஆண்டவர் கூட்டி சேர்த்து இருக்கிறார், அதற்காகத்தான் ஆண்டவர் ரட்சித்து இருக்கிறார், அதற்காகத்தான் இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறாரு. அந்த ஓட்டத்துக்கு நான் ஓடணும் அப்படின்னா இந்த உலகத்தில் நான் இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கணும். இந்த நுகத்தில் நான் இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கணும். என் வாலிப வயது இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கணும். அவரோடு கூட நான் இணைக்கப்படலை அப்படின்னா இந்த உலகத்தில் நான் வாழ்ந்த அந்த நித்திய ராஜ்யத்துக்கு நான் போய் சேரவே மாட்டேன். எப்படி குப்பல்ற மாடு குப்பை தொட்டில தான் போய் நிற்குமோ அதே மாதிரி நான் அந்த உலகத்தோடு கூட இணைக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா என் வாழ்க்கை இந்த உலகத்திலே முடிஞ்சு போயிடும். ஆனால் நான் நித்தியத்தோடு இணைக்கப்பட்டிருப்பேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோடு கூட நான் இணைக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா, அவர் வருகையில் அவரை சந்திப்பதற்கு நாம் என்ன செய்வோம்? ஆயத்தமாக இருப்போம். அவர் வருகையில் அவரை சந்திப்பதற்கு
ஆயத்தமா இருப்போம். நிறைய பெற்றோர்கள் நம்ம பிள்ளைகளை ஏசப்பாக்கு நேராக வழி நடத்துறோமா அப்படின்னா வழி நடத்துறது இல்லை. அப்படிதானே? யாரெல்லாம் உங்க வீட்டில் உங்க பிள்ளைகளை பார்த்து நீ காலையில பைபிள் வாசிச்சான்னு கேட்டிருக்கீங்க? யாருமே நம்ம நினைச்ச மாட்டோம், கேட்க மாட்டோம். ஏன்னா நம்மளே வாசிக்க மாட்டோம். இங்க நீங்க வந்திருக்க இந்த சர்ச்சில் உட்கார்ந்துருக்க நீங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் இந்த ஆலய ஆராதனைக்கு வர்றதுக்காக ஆண்டவர் உங்களுக்கு ரத்தம் சிந்தலைங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் இங்க உட்கார்ந்து நீங்க கர்த்தரை தேடணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஜீவனை கொடுக்கல. அவர் உங்களுக்காக எனக்காக நித்திய ராஜ்யத்தை வச்சிருக்கிறாரு, ஒரு பரலோக ராஜ்யத்தை வச்சிருக்கிறாரு. ஏதோ இந்த உலகத்தோட ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் நான் இந்த ஆலயத்தில் வந்து உட்கார்ந்துருப்பேன்னா, நான் டான்ஸ் ஆடுனா போதும், நான் சந்தோஷமா இருந்துட்டு போனா போதும். ஆனா ஆண்டவர் என்ன இந்த உலகத்துக்காக ஆண்டவர் பிரித்தெடுக்கல. ஆண்டவர் உங்களை என்னை குறித்து ஒரு தரிசனம் வச்சிருக்கிறாரு. அவரோடு கூட அவருடைய ராஜ்யத்துல இழந்து போன அந்த ஸ்தானத்தை மறுபடியும் நமக்கு தருவதற்காக அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்திருக்கிறாரு. அவர் தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்திருக்கிறார். அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார், எல்லா பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ஏன்னா நீங்க அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு நான் போகணும் அப்படின்னா நான் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படணும். இந்த உலகத்தில் வாழ்றப்ப நான் இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டுக்கணும். நான் அவரோடு கூட கட்டப்பட்ட மாத்திரம்தான் அவர் என்ன நித்திய ராஜ்யத்துக்கு நேராக வழி நடப்பா. என் நுகத்தில் இயேசு என்னோடு கூட கட்டப்பட்டிருக்கணும். ஆனால் நம்முடைய பிள்ளைகளை நம்ம அப்படி வளர்க்கறது இல்லை. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சர்ச்சுக்கு போ, அதுவும் இன்னைக்கு எக்ஸாம் இருந்தால் நம்ம பிள்ளைகளை விட்டுருப்போமா? இன்னைக்கு டிஎன்பிசி எக்ஸாம் இருக்குன்னா உங்கள் பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு கூப்பிட்டு வருவீங்களா? வரமாட்டீங்க, அப்படிதானே? ஏன்னா நம்ம எல்லாருமே உலகத்தின் காரியத்தை பெருசாக பார்க்குறோம், உலகத்தோடு கூட தான் கட்டப்பட்டிருக்கோம். ஆனால் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், உங்களுக்கு அந்த சைடு இருக்க உலகத்தை அவுத்து தூர தள்ளிட்டு அதில் இயேசுவை கட்டிக்கோங்க. அவரோடு கூட அந்த நுகத்தில் இணைக்கப்படுங்க. அவர் உங்களை நித்திய ராஜ்யத்துக்கு நேராக என்ன செய்வார்? வழி நடத்துவார். அவர் தான் உங்களை பரிசுத்தமாக்குவார். நீங்கள் எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். நான் நல்லவன் இல்லை, கவலைப்பட வேண்டாம். நான் மோசமானவன், கவலைப்பட வேண்டாம். நான் பாவி, கவலையே பட வேண்டாம். நான் யாரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கேன்? இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கேன். அவர் எப்படியோ என்னை கொண்டு போய் என்ன செஞ்சிருவாரு? நம்ம ஃபஸ்ட்டு முரண் பிடிக்க தான் செய்யும். நிறைய நேரம் கைகாலெலாம் முடியாது, பலவீனமாக தான் இருக்கும். ஆனால் நான் இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டுட்டேன் அப்படின்னா அவர் என்ன ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போய் என்ன செஞ்சுவார்னா நித்திய ராஜ்யத்தில் சேர்த்துருவார். அதே போல தான் அவர் யோசேப்பை கொண்டு போய் சேர்த்தார். அவர் என்ன தரிசனம் வச்சிருந்தாரோ அதை யோசேப்போட வாழ்க்கையில் செஞ்சு முடிச்சார். என்ன தரிசனம் வச்சிருந்தாரோ அதை தாவீதோட வாழ்க்கையில் செஞ்சு முடிச்சார். ஏன்னா அவங்கெல்லாம் இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டிருந்தாங்க. யோசேப்பை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? யோசேப்போடு கூட அவருடைய தேவனாகிய கர்த்தர் இருந்தார், தேவன் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை பார்வோன் என்ன செஞ்சான்? பார்த்தான். போத்திபார் பார்த்தான் யோசேப்போடு கூட கர்த்தர் இருக்கிறத. சிறைச்சாலை அதிகாரிகள் பார்த்தாங்க. அதனாலதான் அவங்க போன இடத்துல எல்லாம் அவங்க கர்த்தரோடு கூட இருந்ததுனால தங்கள் வாழ்க்கையை ஜெயமா என்ன செஞ்சாங்க? முடிச்சாங்க. இன்னைக்கு நீங்களும் உங்கள் வாலிப பிராயத்தில் இந்த நுகத்தை சுமக்கணும் அப்படின்னா, நீங்கள் கர்த்தரோடு சுமப்பீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் ஜெயமாக என்ன செய்வார்? முடிக்க பண்ணுவார். ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவார். நீங்கள் போக வேண்டிய இலக்கை நோக்கி ஓடுவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த நுகம் ரொம்ப லேசுங்க. நீங்கள் ஏசப்பாவோட கூட ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த நுகம் ரொம்ப லேசு. நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களை அந்த பாதையில் என்ன செய்வார்? வழி நடத்துவார். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், அவரோடு கூட நான் என்ன செய்யணும்? இணைக்கப்படணும். நான் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டுட்டேன் அப்படின்னா என் வாழ்க்கையை அவர் நேர்த்தியான பாதையில் வழி நடத்துவார். நம்ம எல்லாரும் இருந்த இடத்துல அப்படியே நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஒருவேளை இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. தம்பி, இந்த இளம் வயசுல தான் எல்லாருக்குடைய தேவைகளும் இந்த இளம் வயசு தான். எல்லாருமே இந்த இளம் வயதை தான் ரொம்ப அவங்க கஷ்டப்பட்டு உழைத்து தங்களுடைய வாழ்க்கையை உருவாக்குனாங்க. ஒருவேளை இன்றைக்கி இருக்கிற எத்தனையோ பணக்காரங்க அவங்க வாலிப பிராயத்தை அவங்க சரியாக பயன்படுத்தினதுனால தான் இன்றைக்கி இந்த உலகத்தில் இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. ஒரு கிரிக்கெட் பிளேயரு, இன்றைக்கி நம்ம கொண்டாடுகிற கிரிக்கெட் பிளேயரு, இன்றைக்கி நம்ம கொண்டாடுகிற சினிமா நடிகர்கள், இன்றைக்கி நம்ம கொண்டாடுகிற எத்தனையோ மனிதர்கள், எத்தனையோ பிரபலமானவர்கள் தங்களுடைய இளம் பிராயத்தை அவங்களுக்கு தேவையான அந்த நுகத்தை சுமந்தாங்க. ஆனால் அவங்க எல்லார காட்டிலும் மேன்மையான ஒரு நுகத்தை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். சாதாரண உலகத்துக்கு ஓடுற மனுஷனே அவ்வளவு கஷ்டப்படுவான் அப்படின்னா, சாதாரண உலகத்தின் நன்மையை தேடி திரிகிற மனுஷனே அவ்வளவு பிரயாசப்பட்டு அவ்வளவு பாடுகளை தூக்கிக்கிட்டு சுமப்பான் அப்படின்னா, உன்னையும் என்னையும் கர்த்தர் நித்திய ராஜ்யத்துக்காக வச்சிருக்கிறாரு.
இந்த தேசத்தை சுதந்திரிக்கும்படியாய், இந்த தேசத்தை அசைக்கும்படியாய், கிறிஸ்துவுக்கு நற்சாட்சியாய், கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழும்படிக்கு ஆண்டவர் உன்னை என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. ஒருவேளை அவருடைய வருகை வரைக்கும் உங்களை கர்த்தர் பயன்படுத்த ஆசைப்படுறாரு. அதுக்கு நான் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், ஏசப்பா என்னை உங்கள் கூட சேர்த்துக்கோங்க ஏசப்பான்னு சொல்லி கேளுங்க. ஏசப்பா அந்த வாலிப வயசாக கடக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் நிறைய பலவீனப்பட்டிருந்தாண்டவரே, நிறைய நேரம் விழுந்து போயிருந்தேன். என் பலத்தில் ஒன்றுமே முடியலாண்டவரே. ஏசப்பா என் பலத்தில் ஒன்றுமே முடியலை. எனக்கு எப்படி நடக்கணும்னு சொல்லி தெரியலை, எப்படி சாட்சியாக வாழணும் தெரியலை, எப்படி உங்களுக்காக வாழணும் எனக்கு தெரியலை. என்னை உங்கள் கூட சேர்த்துக்கோங்க ஏசப்பா. நான் உங்கள் கூட ஐக்கியப்பட தம்பி, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கிறிஸ்துவோடு கூட அதிக நேரத்தை செலவிட்டு அவரை நீங்கள் பின்பற்ற ஆரம்பிப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக வெளிச்சமாக மாறிடும். எப்படி ஒரு மின்மினி பூச்சி வெளிச்சத்தை வாங்கி அது வெளிச்சம் கொடுக்கும், ஒரு நிலவு சூரியனிடத்துலேருந்து வெளிச்சத்தை வாங்கி அது இரவில் வெளிச்சம் கொடுக்கும், அதே போல் நீங்கள் தேவனோடு கூட நெருங்க அவருடைய பிரகாசம் உங்கள் மேலே பிரகாசிக்க ஆரம்பிக்கும். மோசே மலையிலிருந்து இறங்கி வர்றப்போ ஒருத்தர் மோசையுடைய முகத்தை பார்க்க முடியலை. ஏன்னா மோசே தேவனோடு இருந்ததுனால அவருடைய முகம் தேவனுடைய முகத்தை போல பிரகாசிக்க ஆரம்பித்தது. இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரோடு கூட அதிக நேரம் செலவிடுங்க அப்படின்னா இந்த உலகத்தில் ஆண்டவர் உங்களை சாட்சியாக மாற்றுவார். நீங்கள் எதெல்லாம் விட முடியலைன்னு சொல்லி நினைக்கிறீங்களோ, எந்த பாவத்தெல்லாம் விட முடியலைன்னு சொல்லி நினைக்கிறீங்களோ, அந்த பாவத்தெல்லாம் விட்டு கர்த்தருக்காய் வாழ்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவார். எங்கள் நல்ல தகப்பனே, நீ தந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த வாலிப வயசில் நுகத்தை சுமப்பதற்கு எங்களுக்கு பலன் தாங்க. உம்மோடு கூட நாங்கள் இணைந்து பயணிக்க எங்களுக்கு பலன் தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்னு சொல்ல நல்ல பிதாவே, ஆமென்.